ஒரு சுற்றுலா பயணிகளாக போகும்போது எதிர்காலத்தில் நீங்கள் விடுமுறைக்கு இங்கே வரும்போது கடற்கரைகளை உங்களுக்கு காட்ட போகிறேன். இலங்கை இராணுவம் என்று எழுதி இருக்குது, பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இந்த இடத்துல வந்து நீந்துறது மிக ஆபத்தானது. அடையாளங்களை அழித்து போட்டு தான் போகிறார். பார்த்தீங்களா எவ்வளோ போத்துக்கலாம். இதில் இருந்தாலே ஒரு பெரிய நிம்மதியாக தான் இருக்குது. ஐந்து முக்கியமான கடற்கரைகளை காட்டியிருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கற்கோவளம் என்ற ஊரில் இருந்து காங்கேசந்துறை என்ற ஊர் வரைக்கும் இருக்கிற கடற்கரைகளை உங்களுக்கு காட்ட போகிறேன். எதிர்காலத்தில் நீங்கள் விடுமுறைக்கு இங்கே வரும்போது அல்லது வேறு இறுதி நாட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு கடற்கரைக்கு போகணும்னு யோசிக்கும் போது போன கடற்கரைக்கே போகாமல் வித்தியாசமான எந்தெந்த கடற்கரைக்கு போகலாம்ன்றதுக்கு இந்த காணொளி உதவியாக இருக்கும்ன்றதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். வெயில் என்றால் சொல்லி வேலை இல்லை. இந்த வெயிலுக்குள்ளே தான் நாங்கள் பயணம் செய்து இங்கே இருக்கிற கடற்கரைகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்கிறதுண்டா இது கற்கோவளம் கடற்கரை. இப்படியே போக 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 இடைக்கிட பல கடற்கரைகள் இருக்குது. கடைசியாக நாங்கள் போய் நிறைவு செய்ய போகிற கடற்கரை காங்கேசந்துறை கடற்கரை. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம்ன்றதால இந்த கடற்கரையை பார்த்து கொண்டு வருவோம். இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும்போது மீன்பிடி துறைமுகம் மாதிரி தெரியும். அதே நேரத்தில் இந்த பகுதிக்கு இந்த ஊராண்டி இருக்கிறவர்களும் கடற்கரைக்கு வந்து போவார்களாம். இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்கு எல்லாரும் விரும்ப மாட்டார்கள். காரணம் என்னென்னா இது ஒரு ஆபத்தான கடற்கரையாம். ஒரு அண்ணா இந்த பகுதியில் இருந்தவர். அப்போ அந்த அண்ணாவோட கதைக்கும் போது அண்ணா இந்த பகுதியில் குளிக்கலாமான்னு கேட்டிருந்தேன். அந்த அண்ணா சொல்லியிருந்தார் இதுக்குள்ளே குளிக்கிறது ஆபத்து, ஏனெண்டா இது ஆண் கடற்கரை என்று சொல்லியிருந்தார். அப்போ ஆண் கடற்கரை பெண் கடற்கரை என்று இரண்டு கடற்கரை வகை இருக்குது. என்ன வித்தியாசம் என்று கேட்ட நேரத்தில் பாறைகள் இருந்தால் பெண் கடற்கரை என்றும், பாறைகள் இல்லாமல் வெறுமே அப்படி அந்த அலை அதிகமாக வீசுகிற கடற்கரையை ஆண் கடற்கரை என்றும் சொல்வார்களாம். எனவே இந்த பகுதி ஆண் கடற்கரை. இதுக்கு இங்கால அப்படியே முல்லைத்தீவு போகும் வரைக்கும் ஆண் கடற்கரை என்று தான் அந்த அண்ணா சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த விபரத்தை உங்களோட பகிர்ந்து கொண்டு இப்போ கடற்கரைக்கு போகலாம். இதில் பாருங்கோ ஒரு வாய்க்கால் உண்டு. ஒரு வாய்க்கால்ன்றதை விட அந்த பகுதியிலிருந்து அப்படியே தண்ணி வந்து இதோட போய் கடலோட கிழக்குமென்னு நினைக்கிறேன் அந்த பக்கத்தால். இந்த காட்சி பார்க்குறதுக்கு உண்மையாக நல்ல வடிவாக இருக்கும். ஒரு பக்கத்தை பாருங்கள் அப்படியே கடற்கரையை, நீல கடற்கரை, அடுத்தது வெள்ளை மணல் தரை, அடுத்தது பச்சை பசையில் என்று இருக்கின்ற தரை நிலங்கள். அது மாதிரி இந்த பகுதியில் வாய்க்கால் ஓடிக்கொண்டு இருக்குது. இந்த பகுதியில் பாருங்க நிறைய படகுகள் நிற்குது. ஒவ்வொரு கடற்கரையிலையும் இப்படி நின்று கதைக்க முடியாது. இனி மேலோட்டமாக வேகமாக காட்டிக்கொண்டு போகிற மாதிரி இருக்கும். மணல் தரையில் நடக்கிறதும் ஒரு பெரிய துன்பம் தான் மக்களே. கால் தரையில் படைக்க சுடுற சூடண்டா சொல்லி வேலை இல்லை. உண்மையை சொல்ல போனால் இந்த பகுதியில் நீச்சலே தெரியாமல் கடலுக்குள்ளே இறங்கி நீந்த போகிறது மிக ஆபத்தான ஒன்று. நீச்சல் தெரிந்தால் கூட இந்த பகுதியில் இறங்குறத தவிர்த்து கொள்வது நல்லது. ஏனெண்டா உண்மையிலேயே இந்த கடலை அந்த பகுதியிலேருந்து அப்படியே மெதுவாக பார்த்து கொண்டு வாங்க. இங்கே அப்படியே பாருங்க, இங்கே இப்படி என்ன இந்தோ அவங்க வரைக்கும் எவ்வளோ அந்த பொறிவாக போகுதுன்னு பாருங்கள். கூடுதலாக முல்லைத்தீவு கடற்கரைக்கு போனவர்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு கடற்கரை அப்படி பொறிவாக இருக்கும். அந்த கடல் மாதிரி தான் இந்த கடலும் தெரியுது. இதில் நண்டு தெரியுதா? தண்ணி வேற கொஞ்சம் தூரத்துக்கு ஓடினும் பிறகு திரும்ப போயினும். தெரியுதா நண்டு? மக்களே, நான் இப்போ நிற்கிற இந்த இடத்த பாருங்க இவ்வளவு பொறிவாக இருக்குதுண்டு. சரியா? இதுவே நான் இன்னும் உள்ளுக்கு போய் என்னால் நீந்த முடியாமல் இருந்தால் அது எந்த அளவுக்கு விளைவை ஏற்படுத்துமென்று யோசித்து பாருங்கள். அதனால் இந்த கற்கோவளம் கடற்கரையில் நீந்துறதை தவிர்த்து கொள்வது மிக நல்லதுன்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது இது ஆண் கடற்கரைன்னு அந்த அண்ணா சொல்லும்போது ஆண் கடற்கரையில் அலை பெருசாக வீசுமாம். ஏன்னாண்டா பாறைகள் குறைவாக இருக்குமாம். இப்போ இதால் போய் பருத்தித்துறை நகரப்பகுதி அதுக்கு அங்கால போக போக பாருங்க நிறைய பாறைகள் இருக்கும். அங்கே அலை குறைவாக இருக்கும். அதுதான் வித்தியாசம்.
கடல் அலையில் முட்டக்கூடாதுன்னு ஓடி வாரதும் ஒரு பெரிய இன்பம் தான். இந்த கடற்கரையில் நிறைய நண்டுகள் மணல் மீது நடந்து செல்கிறது. இதில் இருக்கிற இந்த ஓட்டை இருக்குல்ல, இது ஊடாக நண்டுகள் உள்ளுக்கு போகுது. நான் பார்த்தேன், நான் 2 நண்டு உள்ளுக்கு போனது. அதில் பாருங்கோ, அதில் 2 படகுகள் பாய்ந்தடித்து கொண்டு போகுது. அந்த படகு இயந்திரம் இருக்குல்ல, இன்ஜின், அது கீழே எவ்வளோ நீளம், இந்த கரையாகவே இவ்வளவு வேகமாக போகுதுண்டா. அப்போ எவ்வளோ பொறிவான இடமா இருக்கும், அது யோசிச்சு பாரு. என்ன ஆழமானது அதான். இதுக்கு கீழே அப்படியே போக பொறிவாக போகுது. இந்த இடத்துல வந்து நீந்துறது மிக ஆபத்தானதுன்றது சொல்லப்பட வேண்டிய ஒன்று. அதால் சொல்லியிருக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்த கடற்கரைக்கு போவோம், வாங்க. 2வது கடற்கரை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இதில் இடப்பக்கம் பாருங்கோ, இதுதான் கிட்டடியில் விடப்பட்ட கட்கோவளம் இராணுவ முகாம். போகும்போது இங்கே இருக்கிற அவர்களுடைய அடையாளங்களை அழித்து போட்டு தான் போகிறார். சரி, இப்படி இந்த வீதியால் பயணம் செய்வோம். நாங்கள் விரும்பும்போது பார்த்து கொண்டு ஒரு பகுதியில் பற்றி ஒரு குட்டி ஏத்தம் மாதிரி. இந்த பகுதியை பாருங்க, ஒரு பள்ளமான தோற்றம் இல்லை. இது இறக்கம், ஏத்தமான இடத்தை காட்டுறோம் பாருங்க. ஏற்றம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, ஆனால் சரியான ஏத்தம் இந்த இடம் பாருங்க. திரும்பி பாருங்க எவ்வளோ ஏத்தத்தில் வந்து நாங்கள் இப்போ இந்த வீதிக்கு போக போகிறோம். அதில் எழுதியிருக்கு பாருங்க, தும்பளை கிழக்கு கடற்கரை என்று. அந்த கடற்கரைக்கு தான் இப்போ போக போகிறோம். பருத்தித்துறை நகர பகுதியில் இருந்து அண்ணளவாக 2.2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த தும்பளை கடற்கரை இருக்குது. சரி, தும்பளை கடற்கரைக்கு வந்து விட்டோம். இது மூர்க்கம் கடற்கரை என்றும் சொல்கிறவர்கள், தும்பளை கடற்கரை என்றும் சொல்கிறவர்கள். மூர்க்கம் கடற்கரையும் கிட்ட போய் பார்த்துட்டு வெளிக்கிடுவோம். ஏன்னா இனி வேகமாக காட்டிக்கொண்டு போகலாம். ஏன் நாங்கள் இன்றைய நாளில் வந்து நாங்கள்ண்டா, இப்போ நிறைய சுற்றுலா பயணிகள் நிற்கும்போது வந்து பதிவு செய்ய எல்லாம் அப்படியே வடிவாக காட்ட முடியாது. அதனால தான் இன்றைக்கு வந்து நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வருவோம் பாருங்க. இந்த பகுதி ஒரு கைவிடப்பட்ட நிலையில் கனகாலமாக இந்த பகுதிக்கு மக்களே வாரதில்லைன்ற மாதிரி இருக்குது. இந்த மழை நேரம், தித்வா புயல் நேரம் இது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் கடற்கரைக்கு கிட்ட போய் வருவோம் வாங்கோ. சேதங்களோட பார்க்க நல்லா இல்லை. சரியா, அப்படி அந்த பக்கம் பாருங்க கட்டிட சிதைவுகள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில் அதிகமானவர்கள் வருவார்கள். மாலை வேளையில் வந்து புகைப்படம் எடுத்து பொழுதுபோக்கி செல்றதுக்கு ஒரு சிறந்த கடற்கரை. இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதுக்குள்ளேயும் குளிக்க முடியுமா இல்லையான்றது எனக்கு தெரியலை. ஆனால் குளிக்கிறத தவிர்த்து கொள்வது நல்ல. ஏன்னா இந்த பகுதியெல்லாம் ஒரு பொறிவான கடற்கரை மாதிரி தெரியுது. இதுக்கு அங்கால போக போக தான் பொறிவு குறைவாக இருக்கும். அதில் இருந்து அப்படியே பாறைகள் தொடங்குது பாருங்க. அதுக்கு அங்கால அங்கே பாறை தானே. வெல்வெட்டித்துறை, காங்கேசன்துறை, தொண்டை மானாறு, இந்த பருத்தித்துறை நகரப்பகுதி அண்டி இருக்கிற அந்த கடற்கரையெல்லாம் பாறையாக தான் இருக்கும். எனவே அங்கால அலையடிக்கிற வீதம் குறைவாக இருக்கும்ன்றது அந்த பகுதியில் இந்த அண்ணாவினுடைய கருத்தின் மூலமாக உணர முடியுது. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து அடுத்த கடற்கரைக்கு போவோம். எத்தனை கடற்கரையை பார்க்குறோம்னு பார்ப்போம். சரியா, நாங்கள் இப்போ பிரதான வீதியில் போய் ஏற போகிறோம். அதை இப்படி நேர போனால் பருத்தித்துறை, வெல்வெட்டித்துறை, காங்கேசன்துறை, பொன்னாலை வீதிக்கு போகலாம். சின்ன சின்ன கடற்கரைகளையும் மேலோட்டமாக காட்டிக்கொண்டு போகிறேன். இப்போ இதில் பாருங்க, சிறுவர்கள் விளையாடும் பகுதியோடான ஒரு கடற்கரை இருக்குது. ஆனால் கடல் பாறையாக இருக்குது பாருங்க. ஏற்கனவே நான் ஒரு அண்ணா சொன்னான் நான். அதனால் பாருங்க, கடும் பாறையாக தான் இருக்குது கடற்கரை.
மேலே மணல் தரையாக இருக்குது, ஆனால் உள்ளுக்கு பாறைகள் தான் கூட இருக்குது. சரி, நீ இப்படியே பயணம் செய்வோம். போகும்போது இதில் இருக்கிற முக்கியமான இடங்களையும் காட்டிக்கொண்டு போவேன். இது ஒரு சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரியான பகுதி தான். இந்த இதில் இருக்கிறது இலங்கையின் வடமுனை, பருத்தித்துறை முனை என்று சொல்லுவோம். இதில் பாருங்க ஒரு பழைய கலங்கரை விளக்கம் இருக்குது. சரி, இப்படியே நீ அடுத்த கடற்கரைக்கு போவோம். நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே, பருத்தித்துறை முனையில் இருந்து தெய்வேந்திர முனை வரைக்குமான நீளம் தான் இலங்கையினுடைய நீளம் என்று நாங்கள் பார்த்துருக்குறோம், படிச்சிருக்கிறோம். இதில் வேறுங்கோ அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு அடக்கம் செய்யப்படுற இடம். இதுலேயும் இருக்குது, இதில் எரிக்கிற இடம் இருக்குது, மயானம். அடுத்தது கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்கிற இடத்த சேமக்காலைன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஏதாவது தவறண்டா சுட்டி காட்டுங்க மக்களே, கற்றுக்கொள்ளணும். வட பனை முனை, இதில் பனை நிற்குது. சரி, இனி இப்படியே பயணம் செய்து அடுத்த கடற்கரை நோக்கி போவோம். நாங்கள் கடற்கரையை தான் பிரதானமாக பார்க்குறோம். இருந்தாலும் இந்த வீதியால் போகும்போது ஊரணி ஊற்றையும் காட்டிப்பட்டு போகணுன்றதால் வந்திருக்கிறேன். இதுதான் ஊரணி ஊற்று. வாங்கோ, மேலோட்டமாக பாருங்கோ, இதுதான் ஊரணி ஊற்று. பார்த்தீங்களா எவ்வளோ போத்தல்கள், அந்த உள்ளுக்கே நிறைய தண்ணி போத்தல்கள் போடப்பட்டிருக்கு. பாசி வேறு, தண்ணி போத்தல்கள் வேறு. என்ன இதுக்குள்ளே நிறைய நண்டுகள் இருக்குது. இதால் தண்ணி அப்படியே கடலுக்கு போய்கொண்டு தான் இருக்குது. கொஞ்சம் இதால் அப்படியே ஊற்று எடுத்து போய்கொண்டு இருக்குங்க. அந்த ஊற்று வற்றாதான். வெயிலண்டா சொல்லி வேலை இல்லை மக்களே, சும்மா வெயில் இல்லை, கடும் வெயில். ஆமாம், இதில் இருந்தாலே ஒரு பெரிய நிம்மதியாக தான் இருக்குது. வெயிலும் தான். இதுக்குள்ளே அந்த கட்டட வக்கை தெரியுது, அதனால் இதில் களைப்பாரலாமே தவிர இந்த குளிர்மையாக தெரியலை. ஏனெண்டா காலனில் அப்படி. மற்றபடி காற்றடிக்கிற நேரங்களில் இதில் இருந்தால் சொர்க்கம் தான். இந்த பக்கம் இருந்தால் காற்று வரும், ஆனால் நாங்கள் இங்கால இருக்கிறோம். இப்போ இங்கே இருந்து நாங்கள் அடுத்ததாக பயணம் செய்ய போகிறோம். அடுத்ததாக ஏதாவது கடற்கரை இருக்குதா என்றதை பார்ப்போம். கல்வெட்டித்துறைக்கு வந்துட்டோம். அதில் வலப்பக்கம் போகிற குறுக்கு வீதிக்கு திரும்பி கடற்கரை ஊடாக பயணம் செய்வோம். சரியா, இங்கே ஒரு வீதியை காணிக்கலாம். இதில் வர வீதி ஊடாக போவோம். வலப்பக்கம் பழைய வைத்தியசாலை வீதி. சரியோ, அதில் போனால் தான் கடற்கரையை பார்க்கலாம். போகும்போது சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மாதிரியான கடற்கரை வந்தால் அதை சுட்டி காட்டும். ஆட வந்த உடனே கடற்கரை வருதுல. இல்லை பாருங்க, ஆனால் தெரியுது சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பகுதி. இது ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து பொழுதுபோக்குற கடற்கரைன்னு சொல்ல முடியாது. இந்த ஊர் மக்கள் சிறுவர்கள் விளையாடுறதுக்கு ஏற்ற பகுதி என்று சொல்லலாம். சரி, இதில் ஒன்று இருக்குது. அடுத்ததாக பார்ப்போம். அம்மா கடவுளே, அதை கடற்கரையாக சேர்க்க முடியாது. இருந்தாலும் அதையும் மேலோட்டமாக அதையும் இதையும் சேர்த்து உண்டா சேர்க்கலாம். இது ஒரு சிறுவர்களுக்கான பகுதியாக எடுத்துக்கொள்ளலாம். கூடுதலாக இந்த ஊர் மக்கள் தான் இதில் நின்று பொழுதுபோக்குறதை நான் வேலை தடவைகள் அவதானிச்சிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பகுதி ஒரு பொழுதுபோக்குறதுக்கான இடம்தான். சரியா, அதனால் 2 பெரிய கடற்கரையை காட்டியிருக்கிறோம். 3 சின்ன சின்ன பொழுதுபோக்கும் பகுதி என்று சொல்லுவோமே, சிறுவர்களுக்கான பகுதி. இப்போ நாங்கள் பிரதான சாலை நோக்கி போகிறோம்.
பிரதான சாலைக்கு போய் வேலை பக்கம் திரும்புவோம். இப்போ நாங்கள் பயணம் செய்கிறது கடற்கரை வீதி தான். வேலை பக்கம் குறுக்கொழுங்கு எங்களுக்குள்ளார போனால் கடற்கரைக்கு போகலாம். ஆனாலும் நாங்கள் எப்படியானதை எதிர்பார்க்குறோம்னா அந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்ற மாதிரியானது தான் எதிர்பார்க்குறோம். ஆர்பி டேஸ்ட் ஃபுட்ன்ற இந்த உணவகத்தில் சாப்பிட்டு இப்போ நாங்கள் அடுத்த கடற்கரை நோக்கி போகிறோம். நாங்கள் இப்போ தொண்டைமானாறு பாலத்தடிக்கு வந்துட்டோம். இதில் இடப்பக்கம் பாருங்கோ தொண்டைமானாறு முருகன் கோயில், உடைய வேலைப்பக்கம் பாருங்கோ ஆற்று நீர் கடலோட கலக்கிற இடம் முகத்துவாரம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு கடற்கரை இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே விட இந்த இடம் கடற்கரை பக்கம்தான். அங்கே தான் இப்போ போக போகிறோம். அந்த கடற்கரைக்கு பெயர் அக்கரை கடற்கரை. இதில் வேலை பக்கம் போவோம். காலை 6 மணி முதல் இரவு 8:30 மணி வரை திறக்கப்படும். அப்போ இது இரவு நேரத்தில் பூட்டப்படுற கடற்கரை. சரி, கடற்கரைக்கு வந்துட்டோம். நல்லா அப்படியே கடற்கரையை மேலோட்டம் பார்த்து கொண்டு இருக்கோம். சரியா? ஆமாம். ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை வரும்போது கொஞ்சம் சேதமடைந்த நிலையில் இருந்தது. ஆனால் இப்போ நல்லா இருக்குது. அப்படியே பாருங்கோ, எல்லாருமே கூட்டமாக நண்பர்களாக வந்து கூடியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம். இந்த இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது. அங்கே அந்த இடத்துலையும் இருக்குது கடை. என்னென்ன இருக்குமென்னு பார்ப்போம். கேக் இருக்குது, உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது, ரோல்ஸ், எக் ரோல்ஸ், சிக்கன் ரோல்ஸ், சமோசா, அடுத்தது சீஸ் பால், ஜூஸ் வகைகள் இருக்குது, பழச்சாறு வகைகள். அப்படியே அந்த இடத்தையும் போய் பார்ப்போமா. நாங்கள் இதுவரைக்கும் பார்த்ததில் இந்த கடற்கரை சிறுவர்களோடு வரும்போதும் சிறுவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரியான இடங்கள் இருக்குது. அதே மாதிரி பெரியவர்கள் வரும்போதும் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாக சிறுவர்களை கூட்டிக்கொண்டு வர்றதுக்கு தான் விரும்புவார்கள். அப்போ வந்து பார்த்தாலே தெரியும். இதில் பாருங்க, சிறுவர்கள் விளையாடும் பகுதி இருக்குது. அங்கே போக முதல் இதை பாருங்க, வந்தால் கொஞ்சம் செலவு வைப்பார்கள்ன்றதை நீங்கள் யோசித்து கொள்ளணும். அப்பா எனக்கு ஷவல் வேண்டி தாங்கோ, அப்பா எனக்கு இது வேண்டி தாங்கோ, அப்பா எனக்கு அது வேண்டி தாங்கோ, அம்மா எனக்கு இது வேணும் என்ற மாதிரிலாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பார்த்து வாங்கோ. அடுத்த இந்த பகுதியை தான் சொல்கிறேன். மாலை வேளையில் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த பகுதியில் விளையாட விடுங்கோ. அது நல்லா இருக்கும். ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வாரதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காட்டி ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேயாவது கூட்டிக் கொண்டு வரலாம். 12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு மட்டும் என்று எழுதியிருக்கு. சரியா? அப்போ 12 வயதுக்கு உட்பட்டவர்களை மட்டும் கூட்டிக்கணும் வாங்க. இதில் சவுக்கு நடப்பட்டிருக்கு. இந்த இதில் ஊஞ்சால் இருக்குது. ஆமாம், நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். அக்கரை கடற்கரை காத்தும் ஆடித்திரியும் ஊஞ்சாலும். நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. கொஞ்சம் சாதா தலையை சுத்துறமா இது காடைக்கு. உண்மையாக கடற்கரையை இப்படி வச்சிருக்கிறது தான் நல்லம். இந்த கடற்கரை ஆழம் இல்லை. அந்த அண்ணாவை பாருங்க, முழங்கால் வரைக்கும் தான் தண்ணி நிற்கிது. ஆனால் முதலாக போன கடல் இருக்கல்லோ, ஐயோ, நாங்கள் ஒரு கொஞ்சம் இறங்கினாலே எங்களை மூடி போடும், அப்படி இருக்கும். அதனால் இந்த கடலுக்கு நீங்கள் வரலாம். பிள்ளைகளை கொண்டு வந்து அப்படி பொழுதுபோக்க விடலாம். இந்த இதுலேயும் ஊஞ்சல் வச்சுருக்கு. அந்த ஊஞ்சலை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு வர போயிடும் போல கிடக்கு. அதுதான் வேலை நடக்குது. கழிவுகளை கொட்டுவதை தவிர்த்து கடல் வாழ் உயிர்களை பாதுகாப்போம் என்று அதில் எழுதி இருக்குது பாருங்கோ. கடற்கரைக்குள்ளாங்க முந்தைய அடிக்கடி எங்கள் நண்பர்கள் வருவார்கள். நான் ஒரு தடவை வந்து நீந்தி இருக்கிறேன். இந்த பகுதியில் பாருங்க, பாறை தோற்றம் தெரியுது. இது பெண்கடல், அலை குறைவாக இருக்கும். அந்த அந்த அங்கே அதில் நிற்கிற அண்ணாண்ட எவ்வளோ வரைக்கும் சொல்லுவான் நிற்கிறேன், முழங்கால் வரைக்கும் நிற்கிறேன். அது மாதிரி சரிஞ்சு நிற்கிறேன். அந்த இப்போ முழங்காலும் கொஞ்சம் கீழே நிற்குதுன்னு தான் நீ. இந்த தோட்டம் வந்து ஓடி ஆடி தெரிகிறதுக்கு பொருத்தமானது இல்லை. ஏனெண்டா பாறைகள் தான் அதிகமாக இருக்குது. அதுதான் முகத்துவாரம். தொண்டைமானாறு ஆறும் கடலும் கலக்கிற இடம்.
இந்த தோட்டம் கொஞ்சம் மாற்றணும் என்னடாடி. ஏன்னா இது ஒரு அந்த கடற்கரைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுற்றுலாவுக்கு ஏற்ற கடற்கரைக்கு ஏற்ற தன்மை இல்லை தானே இதெல்லாம். இதை பாதுகாப்பாக தான் வச்சுருக்கணும் தெரியுது. ஆனாலும் இதை இன்னும் கொஞ்சம் புனரமைச்சு இந்த இடிபாடுகள் ஒடிஞ்சு போயிருக்கல அந்த இடத்த பாருங்க எவ்வளோ இடிஞ்சு போயிருக்குன்னு. அப்படி இல்லாமல் சரியான முறையில் இருந்தால் நல்லா இருக்கும். சரி மக்களே, இப்போ நாங்கள் இங்கே இருந்து அடுத்த கடற்கரைக்கு போகிறோம். இப்படி நேராக போனால் அச்சுவேலி நகர பகுதிக்கு போகலாம். ஆனால் நாங்கள் அங்கே போகையில் ஏண்டா கடற்கரை பார்க்கணுமெண்டா கடற்கரை வீதியால் தான் பயணம் செய்யணும். இதில் வர வீதியால் வலை பக்கம் திரும்புவோம். இப்போ நான் பருத்தித்துறை காங்கேசந்துறை வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். காங்கேசந்துறையை தாண்டி அப்படியே போனால் கீரிமலையால் போய் பொன்னாலைக்கு போகலாம். வலப்பக்கம் பாருங்க, இதுக்குள்ளால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறுக்கொழுங்கைக்குள்ளாலேயுமே கடல் தெரியும். ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கும் சிறுவர்களுக்கும் ஏற்ற ஒரு பொழுதுபோக்கு கடற்கரையாக இருக்கா என்றதை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அடுத்த கடற்கரையை தேடி போய்கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ பலாலி சந்தைக்கு வந்துட்டோம். இதில் வலப்பக்கம் பாருங்கோ கடற்கரை தான். உண்மையிலே இது இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த இடமும் ஒரு முக்கியமான கடற்கரை பகுதியாக இருந்திருக்கும். எல்லாம் அவன் செயல். சரி, நாங்கள் இப்போ காங்கேசந்துறை கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். எனக்கு கடற்கரைக்கு போகையில் போகும் பகுதியை காட்டுறேன். சரி, கடற்கரைக்குள்ளே போவோம். சரி, உள்ளுக்கு போவோம். நிறைவாக நாங்கள் காங்கேசந்துறை கடற்கரைக்கு வந்துட்டோம். காங்கேசந்துறை கடற்கரையை போய் பார்ப்போம். சரியா, உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்னு வாங்கும். இதில் எழுதியிருக்கு பாருங்க, இதை பராமரிக்கிறது இலங்கை இராணுவம் என்று எழுதியிருக்குது. இந்த இடத்துல ஒரு உணவகம் இருக்குது. சரியா, ஒரு பெரிய அரச மரம். இதுதான் காங்கேசந்துறை கடற்கரை. பாருங்கள், நிறைய தம்பியாக்கள் வந்து குளித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த பகுதியில் நீந்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதில் சிவப்பு கொடி கட்டப்பட்டிருக்குல்ல, அதுக்குள்ளே நின்று குளிக்கலாம். அது ஒரு எல்லை பகுதி இருக்குது. இந்த பகுதியில் பாருங்கள், ஒரு சாப்பிட்றதுக்கான இடம் இருக்குது. ஒரு நிறைய பேர் வந்து சாப்பிடலாம். அடுத்தது அதில் ஒரு உணவகமும் இருக்குது, இராணுவத்தினுடைய உணவகம். அடுத்தது அந்த பகுதியில் சிறுவர்கள் விளையாடுற பகுதி இருக்குது. அதில் பாருங்கோ கலங்கரை விளக்க கோபுரம் இருக்குது. சரியா, இப்போ நாங்கள் இந்த கடற்கரைக்கு கிட்ட போய் பார்ப்போம். சரி மக்களே, நிறைவாக காங்கேசந்துறை கடற்கரைக்கு வந்திருந்தோம். இந்த காங்கேசந்துறை கடற்கரையை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வந்து பாதுகாப்பாக குளிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு இடம். இந்த கடற்கரையோட அக்கறை கடற்கரையை ஒப்பிடும்போது அது இப்போ அபிவிருத்தி செய்து கொண்டு வரார்கள் நினைக்கிறேன். அதை இன்னுமே வேலை செய்து அதை இன்னும் சிறப்பாக்கினா இதை விட அது நல்ல ஒரு கடற்கரை என்று சொல்கிற அளவுக்கு இருக்கும். அங்கே என்ன குறைண்டா இந்த பாறைகளாக இருக்கும், கற்களாக இருக்கும். அதிகமான அந்த ஒரு குறைபாடுன்றது அங்கே இருக்குது. அது ஒரு வளம், என்ன பாறை வளம். ஆனால் அது எங்களுக்கு ஒரு சுற்றுலா பயணிகளாக போகும்போது என்னடா இது பாறையாக இருக்குன்ற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். அது எங்களுக்கு குறையாக தெரியும். ஆனால் அது ஒரு நிறையானது, ஒரு வளம் என்பதை இந்த இடத்த பதிவு செய்து கொள்கிறேன். சில பேர் யோசிப்பீங்க குறையென்று சொல்கிறாருண்டு. அது நிறையானது தான், வளத்தின் அடிப்படையில் நிறை. ஆனால் சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு குறை மாதிரி சுற்றுலா பயணிகளுக்கு தெரியலாம். நான் சுற்றுலா பயணிகளினுடைய மனநிலையில் இருந்து தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். சரி, இந்த கடற்கரையை விட என்னை பொறுத்த வரைக்கும் அக்கறை கடற்கரைன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த கடற்கரையில் சிறப்பு என்னென்னா வந்து பாதுகாப்பாக குளிச்சுட்டு போகிறதுக்கானதும், அடுத்தது தெளிவான கடலை பார்க்க முடியுது. பாறைகள் இல்லாத கடல். இப்போ குளிக்கிறதுக்கு அது இலகுவான ஒரு நிலையை கொடுக்கும். அதுதான் கூடுதலாக இங்கே வந்து போகிறார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்தது இன்றைய நாளில் நாங்கள் பார்த்த கடற்கரையில் அதிகமானவர்கள் நிற்கிறதுன்னா இந்த கடற்கரை தான். மற்ற இடங்களில் யாருமே இல்லைன்னு இன்றைக்கி பார்த்ததுலேயே இங்கே தான் ஆட்கள் நிற்கிறார்கள். எனவே இதை வச்சு பார்க்கும்போது மக்கள் அதிகமாக வார கடற்கரையாக இது இருந்தாலும்
நாங்கள் பார்த்ததுக்குள்ளே எது உங்களுக்கு பிடிச்ச கடற்கரைன்னு சொல்லுங்க. குறிப்பாக இன்றைய நாளில் நாங்கள் பார்த்த கடற்கரைகள் எடுத்துக்கொண்டால் முதலாவது கட்கோவளம் கடற்கரை, அடுத்தது மூர்க்கம் கடற்கரை, அடுத்தது இடையில் அதை தாண்டி வரும்போது ஒரு சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கடற்கரை அமைப்பு அது ஒன்று. மூன்றாவது அதுக்கு பிறகு இந்த உதயசூரியன் கடற்கரை பகுதியில் இருக்கிற அந்த இரண்டும், அதை உண்மையிலேயே அது கடற்கரை எல்லா சுற்றுலா பயணிகளும் போகிற மாதிரி சேர்த்துக்கொள்ள முடியுமான்னு தெரியல. ஆனால் உதயசூரியன் கடற்கரைக்கு நிறைய பேர் போகிறவர்கள், அதை நானே கண்ணூடாக பார்த்துருக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்துக்கொள்ளலாம், ரெண்டையும் சேர்த்து அந்த ரெண்டையும் தவிர்த்தாலும் பிறகு அக்கரை, அடுத்தது காங்கேசந்துறை கடற்கரை என்ற 5 முக்கியமான கடற்கரைகளை பார்த்துருக்கிறோம். அதில் 2 சாதாரணமான ஒரு சிறுவர்கள் விளையாடும் பகுதி அல்லது அந்த ஊர் மக்கள் போய் பொழுதுபோக்குற ஒரு பகுதி என்று மொத்தமாக 7 என்று சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியில் 5 முக்கியமான கடற்கரைகளை காட்டியிருக்கிறேன். இந்த 5 கடற்கரைகளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு என்பதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கள். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.